மகளிர் வாக்குகளை கவருகிற பாதைன்னு ஒன்று சொல்லலாம். பாஜகவும் செய்து, காங்கிரஸ் செய்த, கர்நாடகாவில் செய்யல, தெலங்கானா எலெக்ஷனில் செய்யல. இப்போ நேற்று பேசியிருக்கார கேரளாவில் திருவனந்தபுரத்தில் ராகுல் காந்தி கேரண்டின்னு கொடுத்துருக்கார கேரளா சட்டமன்ற தேர்தலில் கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் ஃபுல்லாக ஃப்ரீயாக போகலாம் பெண்கள், 3000 ரூபாய் ஆக்க போகிறேன் எல்லாம் சொல்கிறாரு. அதனால் இது ஏதோ ஒரு திராவிட பாதை, இது வந்து பெரியார் பாதை, இது தனிப்பாதை. இந்தியா பூரா, நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, இந்தியா பூராவே பெண்கள் வாக்குகளை யார் வாங்குகிறார்களோ அள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அரசியலில் வெற்றி கிடைக்குது. அப்போ அதை எல்லா கட்சியும் பார்த்துட்டாங்க அங்கே அனுபவத்தில். இல்லைன்னா மோடி வந்து எவ்வளோ கிண்டலும் கேலியும் பண்ணார் தெரியுமா? ஃப்ரீ பீஸ், இலவசங்கள் கூடாதுன்னாரு. இப்போ முதலால் அவர் தான் இலவசத்தை கொடுத்துட்ருக்காரு. எல்லா சட்டமன்ற தேர்தல் பாஜக தான் அறிவிக்குது. இப்போ இங்கே என்ன அறிவிப்பாங்கன்னு தெரியாது. அதனால் இதிலேருந்து யாருமே தப்ப முடியாதுங்க. பெண்கள் வாக்குகளை அடைய வேண்டும் என்ற ஒரு தனியாத தாகம் எல்லா அரசியல் கட்சிகளும் இருக்குது. அப்போ அதில் வந்து இது வந்து திராவிட பாதையிலே வராரானா எல்லாரும் ஒரு பாதையில் தான் போயிட்டுருக்காங்க. ஹவு டு கெட் த ஓட்ஸ் ஃப்ரம் த உமன் ஓட்டர்ஸ், அதுதான் அந்த பாதை. வந்து இதுக்கு சொந்தம் அதுக்கு சொந்தம்லாம் நம்ம சொல்ல முடியாது.